அருட்பெரும் ஜோதி. ஆடி மாதம் அம்மன் மாதம் 12 ராசிக்குரிய ஆடி மாத ராசி பலனும் 12 ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதிர்ஷ்டகரமான நாட்கள், கவனமாக இருக்க வேண்டிய நாட்களை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் உள்ள ஆடி மாதத்தில் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, பிறந்த அற்புதமான இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய மாதமாகவும், எதிர்பார்த்த விதத்தில் கவனமாக செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கப் போகிறது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் வரும், திட்டமிட்ட வேலை நடந்தேறும், வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் உருவாகும். ஆகஸ்ட் 2 முதல் சுக்கிரன் சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் சூரியனின் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிரி தொல்லையும் உடல் பாதிப்பும் உண்டாகும். ராசிநாதன் தைரியகாரனான செவ்வாய் ஆகஸ்ட் 2 முதல் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை கூடும், துணிச்சல் அதிகரிக்கும், உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கங்கள் மாத இறுதியில் அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறைகள் அதிகரிக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 23, 24, 25. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 27, ஆகஸ்ட் 7 மற்றும் 9. பிள்ளையார்பட்டி இந்த மாதம் சென்று வருவதும், ஓம் சக்தி கணபதியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும், விநாயகர் சிலையை வாங்கி இல்லத்தில் வைத்து வழிபாடுகள் செய்வதும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஆகஸ்ட் 1 வரை ஜென்மராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயலில் தடுமாற்றம், குழப்பம் ஏற்படும், எடுத்த வேலைகளில் இழுபறியாகும், மனதில் பதட்டம் இருந்து கொண்டிருக்கும். ஞான மோட்சக்காரன் கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும், தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமாக இருப்பதால் சுலபமாக நடந்த வேலைகள் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றியாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும், மாணவர்களுக்கு நல்ல குருகள் கிடைப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 26, 27, 28. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 6, 19. மாரியம்மனை வழிபாடுகள் செய்வதும், ஓம் மாரியம்மனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும், மேல்மலையூர் சென்று ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட்டு வருவதும் வளத்தை நலத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களே, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் நன்மையான மாதமாகும். யோகக்காரன் ராகு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், பெரியோரின் ஆதரவு கிடைக்கும், வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மனதில் இருந்த சுமை இறங்கும், எதிர்பார்த்த வருமானம் வரும், குடும்பம் தொழில் மேன்மையடையும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனமாகி இருப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் நிதானம் வேண்டும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். சுக்கிரனால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், செல்வாக்கோடு நடைபோட முடியும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. வருமான விவகாரத்தில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 28, 29, 30. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 5, 9, 14. சந்திரனை வழிபாடுகளை செய்வது வளத்தை ஏற்படுத்தி தரும். சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் சமயபுரம் மாரியம்மனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள், நல்லது நடக்கும், நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயிரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம்
காமிக்க வேண்டிய மாதம். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுடன் இடைவேளை ஏற்படும். உடல்நிலையில் மனநிலையிலும் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் தடைகள் தடுமாற்றங்கள் என்று ஏற்படும். தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிலருக்கு திடீர் வாய்ப்பு வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பதவி உயர்வு அரசில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாராத பணம் கலைத்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் வந்து சேரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 3, 11, 12. திருப்பதி ஏழுமலையானையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, அதிர்ஷ்டக்காரங்களான சுக்கிரன் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய மாதம். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி தருவார். தம்பதிக்குள் ஒற்றுமை உருவாகும். பொன், பொருள், புதிய வாகனம் என்ற கனவை நனவாக்குவார். எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவார். வீடு மனை வாங்குவதற்காகவும் தொழில் தொடங்குவதற்காகவும் வங்கியில் கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். என்றாலும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமும், தேவையில்லாத செலவுகளையும் விரய செலவுகளையும் கவனமாக இருங்கள். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத கடன் வாங்குவது தேவையில்லாத பெரும் பிரச்சனையை உருவாக்கலாம். கவனமாக இருங்கள் சிம்மராசி அன்பர்களே. பெண்கள் எதை செய்தாலும் குடும்பத்தில் ஆலோசனை கேட்டு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 4. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 28, ஆகஸ்ட் 10 மற்றும் 16. மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வதும், வெள்ளிக்கிழமை நாள் குத்துவிளக்கு பூஜை வீட்டில் செய்வதும், ஓ மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். 11 கோமதி சக்கர மோதிரத்தை இந்த மாதம் வாங்கி உங்கள் கல்லாப்பெட்டியில் வையுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதம். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். செய்து வரும் தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். சமூகத்தில் செல்வாக்குகள் உயரும். மதிப்பு மரியாதையும் உண்டாகும். உங்கள் தன குடும்பாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரணம் வாகனம் என்று சேரும். சிலர் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி தடைப்பட்ட பதவி உயர்வும் தடைப்பட்ட இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 4, 5, 6. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 10 மற்றும் 14. திருத்தணி முருகனை மனதில் நினைத்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். ஓம் ஷௌம் சரவண பவ என்கின்ற முருக மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். சின்ன வெள்ளி வேலை இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் வாங்கி இல்லத்தில் வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வெள்ளி வேல் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள். பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம் யோகக்காரன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சி கைகூடவில்லையே என்ற வருத்தம் மேலோங்கும். பூர்வீக சொத்திலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். உறவுகளுடன் இணக்கமற்ற நிலை இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் தகுதியின் அடிப்படையில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அரசு அனுமதிக்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் புதிய வாய்ப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 7, 8, 9. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 14 மற்றும் 15. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளி அம்மனை இந்த மாதம் தரிசனம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் தில்லை காளி அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லுவதும், உங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.
விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே, ஆடி மாதம் கவனம் கவனம் கவனம். மனதில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் உயரும். புதிய இடம் வீடு வாங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவினர்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் காணாமல் போகும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 9, 10, 11. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 18, 21, ஆகஸ்ட் 3. குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த மாதம் நெய் வாங்கி தானம் தாருங்கள், நல்லது கிடைக்கும். ஓம் குலதெய்வத்தோட பெயர் சொல்லி நம என்கின்ற மந்திரத்தை விருச்சராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லுவது நல்லதை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வரும். பொன், பொருள், ஆடை, ஆபரணம் என்ற கனவு நனவாகும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 1 வரை சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்குகள் உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைக்காட்டி அதற்கு பிறகு அது உங்களுக்கு சாதகமாகவே மாறும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 11, 12, 13. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 21, 25, ஆகஸ்ட் 3 மற்றும் 4. ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை தினமும் எழுதுங்கள், நல்லதை ஏற்படுத்தி தருவார். எல்லா விதங்களிலும் தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே நண்பர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனமாக ஆகியிருப்பதால் நடுக்காட்டில் விட்டதில் போல் உங்கள் மனநிலை இருக்கும். தடுமாற்றங்கள் ஏற்படும். செயல்களில் கவனம் குறையும். வியாபாரம் தொழிலில் நெருக்கடிகள் பிரச்சனைகள் உண்டாகும். போட்டி அதிகரிக்கும். வரவு செலவில் இழுபறியான நிலை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் என்றாலும் ஆகஸ்ட் 9 முதல் குரு நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிலைமை சீராகும். வியாபாரம் தொழில் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு உயரும். எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். குடும்பத்தில் சங்கடங்கள் சரியாகி பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து ஏதோ ஒரு நற்பலன்களும் செல்வ செழிப்பும் திடீர் அதிர்ஷ்டமும் மாத இறுதியில் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 17, 18, ஆகஸ்ட் 13 மற்றும் 14. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 1 மற்றும் 8. பன்னாரி அம்மன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஓம் பன்னாரி அம்மனே நமோ நம என்று மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்வதும் இந்த மாதம் ஒரு முறை பன்னாரி அம்மனை வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே நண்பர்களே, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, ஜென்ம ராசிக்குள் ராசி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் போகும். தம்பதிக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கியம் மேம்படும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும். எடுத்த வேலைகளை முடித்துவிடக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவர். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவுகள் கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை இல்லாமல் எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். வயதானவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 19 மற்றும் 20, ஆகஸ்ட் 15. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 8, 9, 10. பெருமாள் வழிபாடு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லுவதும், கோமதி சக்கரம் வெள்ளி மோதிரத்தை வாங்கி லெஃப்ட் ஹேண்டில் போடுவதும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீனராசி அன்பர்களே நண்பர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே,
ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், குடும்பத்திலும் தொழிலும் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியம் சீராகும். எடுக்கும் வேலைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். வியாபாரம், தொழில் செய்து வருபவர்களுக்கு சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்வது நன்மையாகும். ஆகஸ்ட் 9 முதல் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணவரவு வரும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். செல்வாக்குகளும் அந்தஸ்துகளும் உயரும். நினைத்ததை சாதித்து முடித்துவிடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். வாக்குவாதம் வேண்டாம். சிலருக்கு திடீர் மாற்றம், குடும்பத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வேலையில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 21, 22, 23. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 30, ஆகஸ்ட் 3 மற்றும் 12. அபிராமி அந்தாதியை படிப்பதும் அபிராமி அம்மாவை வழிபாடு செய்வதும் நலனை வளனை ஏற்படுத்தி தரும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிக்குரிய ஆடி மாத பொதுவான பலன். இதில் நீங்கள் கவனமாக சில விஷயங்களை கடைபிடித்து உண்மையாக உழைச்சிங்கன்னா இறையருள் குருவர்களால் உங்களுக்கு நல்லது ஏற்படும். உங்களுக்கு நல்லது ஏற்பட நானும் பிரார்த்திக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இந்த ஆடி மாதத்தில் எங்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்லையும் கூட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது எக்ஸாக்டாக நீங்கள் என்னென்ன செஞ்சால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்பதை பரிகாரங்களோடு உங்களுக்கு வழி நடத்துகிறோம். என்னை சந்திக்க, பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.